நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எல்லாரும் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இருக்கு மேம் அதுல? இல்லம்மா, அது பில்டப் இல்லை. உண்மையாவே பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னம்மா, அவர் நீதிமான், நீ என்ன தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம்மா. பொதுவாக பாருங்க, சம் ரிலிஜியன்ஸ்ல பொறுப்பு அப்படின்றது இருக்கு, மறுஜென்மம் அப்படின்றது இருக்கு. சம் ரிலிஜியஸ்ல அந்த மாதிரி பிலீஃப் இல்லை. பட் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஹிந்துவிசம் வருது இல்லைங்களா? அப்ப இந்த இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கோம், அத்துணை பொறுப்புலையும் என்னென்ன நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அதனாலதான் நீங்களும் மனுஷனா பிறந்திருக்கீங்க, நானும் மனுஷியா பிறந்திருக்கேன். ஆக இந்த நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான், நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா பாரபட்சம் கிடையாது, கரிசனம் கிடையாது. நீ எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் பூர்வ ஜென்மத்துல நீ நிறைய கர்மாக்கள் செஞ்சிருப்ப பத்தியா, அதை 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதுக்கும் மேல சனி தசை அப்படின்னு வரும்போது அதுக்கான பலன்களை கொடுத்துருவார். அப்ப யாருக்கு பயந்தாலும் பயப்படல அப்படின்னாலும் சனீஸ்வரனுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அது பில்டப் இல்லை, அவர் அந்த பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரிமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா, சனி ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள் அப்படிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவர் நல்லதும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு, நம்ம செஞ்ச கெட்டதுக்கான பலனும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. அதனால அவரை பத்தின பயம் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே மேம். கன்னிராசி பத்தி பேச போறோம் மேம். அவங்க படாத கஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாஸ்ட் லைஃப்ல. இப்போ அவங்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன மாதிரி நன்மைகள் தரும் தெரிஞ்சுக்கலாம் மேம். சனி பகவான் பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு மீனத்துல பயிற்சி ஆகியிருக்க சனி பாத்தீங்கன்னா கண்டக சனி அப்படிம்பாங்க. கண்டக சனின்னா 7ஆம் பாவத்துல சனி பகவான். அப்ப கன்னிராசி என்பர்கள் ஆப்வியஸ்லி 3 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். கண் ரொம்ப டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ்மா. டாக்ட்ஃபுல்னஸ் என்னுடைய சாதுரியம் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, என்ன நான் ஆளாக்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்னி பயங்கர புத்திசாலி, ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். புதன் உச்சமடையக்கூடிய வீடு கன்னி. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஒரு புள்ளி வச்சா போதும், அவங்க பெரிய கோலமே போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு புத்திசாலிங்க. ஸோ அவங்க என்ன நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கினாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவாங்க. 3 விஷயத்துல காஷியஸாக இருக்கணும். 1 ஆரோக்கியம் சார்ந்த கவனம், ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். 2வது பயணம் சார்ந்த கவனம். டிராவல் பண்ணும்போது எனக்கு சூப்பராக வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா கூட நான் அழகாக வண்டி ஓட்டின்னு போகிறேன், எங்கேயோ ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்காங்கம்மா, யாரும் நம்மள தேவையில்லாம மோதுவாங்க. இல்லை பிள்ளை இப்போதான் வண்டி ஓட்ட பழகும், நேராக நம்ம வண்டியில மோதும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், புள்ள ஒண்ணு ரொம்ப தூரத்துல தடுமாறி வருதுன்னா நம்ம ஓரமே நிறுத்திட்டு இறங்கி நின்னுணும். நைட் டைம் டிராவல் கூடாதுமா. அதே மாதிரி 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம், அவாய்ட் பண்ணிடணும். 3வது விஷயம் தான் ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டிய விஷயம். அது என்ன அப்படின்னா, 7ஆம் பாவத்துல சனின்னா கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கே ட்ரை பண்ணுவார் சனி பகவான். ஓகேங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள், டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கணும். ஒளிவு மறைவு சுத்தமா இருக்கக்கூடாது. ஒளிவு மறைவு வேற, உள்ளதை உள்ளபடியே சொன்னாலே 1000 பிரச்சனை வரும். அப்ப நீ மேக்சிமம் உள்ளதை உள்ளபடியே சொல்லிடுறது புத்திசாலித்தனம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கன்னிராசி ஜென் வச்சுக்கோங்களேன், லேடி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்னங்க ஜென்னை வச்சு லேடிஸை வச்சு சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு. 2 பேருக்கும் தான். இப்ப லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்றாங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. இப்ப அந்த பர்சன் ஒரு இன்வெஸ்டர், அவங்க அவரை மீட் பண்றாங்க. பொதுவா இன்வெஸ்டர்ஸ்லாம் ஆஃபீஸ்ல மீட் பண்றது இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி மீட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேடி வராங்க அப்படின்றது சொல்லணும். நாங்க 2 பேரும், அந்த அம்மா இந்த நேரத்துக்கு வந்தாங்க, அந்த அம்மா ஒரு காஃபி ஆர்டர் பண்ணாங்க, நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணேன், எல்லாமே. அந்த அம்மா 10 முறை என்கிட்ட சிரிச்சு பேசினாங்க, 4 முறை கை கொடுத்தாங்க. இத்தனையும் சொல்லிட்ட, பிரச்சனை இல்லை. சொல்லல அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். லேடிஸா இருந்தாலும் இதே தான். நான் பிசினஸ் பார்ட்னரை பார்க்க போனேன், அவர் எனக்கு காஃபி வாங்கி கொடுத்தாரு. ஒரு காஃபில நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும், அத்தனையும் சொல்லிட்டேன். அங்க சந்தேகம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. சந்தேகம் இல்லை அப்படின்னா பிரிவினை அப்படின்றது இல்லை. சொல்லலைன்னா என்ன ஆகும், சொல்லலைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கண்ணாடியில விரிசலா விழும். அதுக்கப்புறம் அந்த விரிசல் பெருசாகும், உடஞ்சு போயிடும். ஸோ அவங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சி வச்சுட்டு காலில் விழுந்து நீதாம்மா என் சாமி அப்படின்னு பார்ட்னரை புகழ்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாதுமா. புகழலை அப்படின்னா ஆப்வியஸ்லி சளி பிரிக்க ட்ரை பண்ணும் சனி பகவான். அதுக்கும் மேல அவனோட பார்வை இருக்குமா, 1, 4, 9 இவங்களோட சுயஸ்தானத்தை பாக்குறான். இன்பில்ட்டா ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், சும்மா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் வரும், எல்லார் மேலேயும் எரிஞ்சு உழக்கூடிய ஈச்சியம் வரும். அதெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும். நிறைய அலைவாங்க, என்னோட கம்ஃபர்ட்டை எடுத்து நான் நிறைய அலைகிறேன், எனக்கு அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு.
அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சா வரமாட்டேங்குது, 4-5 முறை செஞ்சாதான் வருது. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணுமா. இப்போ ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்னு கணவன் மனைவிக்கு சொன்னீங்க. இது வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஹையர் அஃபீஷியலுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கும் இது பொருந்துமா? அவங்க கிட்டயும் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணுமா? அது முடியாது இல்லம்மா. அது நியாயமா வந்து நம்ம என்ன வேணா சொல்லிடலாம். இப்ப என்னோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட நான் சின்சியரா வேலை செய்யற மாதிரி காமிக்கணும், நான் 24 மணி நேரம் வேலையை செய்ய முடியாது இல்ல. அது வந்து நம்ம லைஃப் பார்ட்னருக்கு மட்டும்தான். அது பிசினஸ் பார்ட்னர் கிட்ட ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணும். நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா என்னால எந்த அளவுக்கு சின்சியரா ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஒர்க் பண்ண முடியும். நான் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ராத்திரி 10 மணி வரைக்கும் கிளையண்ட் கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்போம். முடியுமா? டெய்லி அப்படி பேசிட்டே இருந்தோம் நம்மளால முடியாதுல்ல. நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை சின்சியரா செஞ்சா போதுமானது. ஓகே மேம். கல்யாணம் குழந்தை பாக்கியம் எப்படி மேம் இருக்கு இந்த டைம்? கல்யாணம் அப்படின்றது நிறைய பேருக்கு வருமா, நல்ல வரன் அப்படின்றது வரும். சனி திருமண வரத்தெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு பர்சனே கிடையாதுமா. குழந்தை பிராப்தம் வரும், அதே மாதிரி வருமானம் நல்லா வரும். ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆல்ரெடி லவ் பண்றோம், அந்த லவ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மீதி எதுவும் நெகட்டிவ் இல்லைம்மா. காசு பணம் வசதி எல்லாமே இருக்கும். இவங்க ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நீ உங்க டெஸ்டினியை அடைஞ்சிடுவ அப்படின்றது உண்மைமா. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் சொன்னீங்க. சரி, காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது கோயில் இருக்கா, பரிகாரம்? ஆமா, கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனியா இருக்காரு அப்படின்னும் போது அதுக்கும் மேல கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம வழிபாடு ரொம்ப பலன் கொடுக்குமா. பெருமாளனோட 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனா என்ன கேட்டா இந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின் போது உக்ர தெய்வம் நரசிம்மரை வழிபாடு பண்றோம் அப்படின் போது நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர், எதுவா இருந்தாலும் இன்றே இப்போதே இந்த க்ஷணமே பலனளிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவரை வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா மேம். எல்லாரும் நரசிம்மர் வழிபாடுவாங்கன்னு நம்புவோம். நன்றி மேம். நன்றி.